கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு வர தொடரில் வந்துட்டு ஹைப்பர் கிரேஸ் அதை பற்றி தான் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ஹைப்பர் கிரேஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த உபதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் கிரேஸில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு அதிக வல்லமை உண்டா, உங்கள் பாவம் அதை விட வல்லமை உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிக வல்லமை உள்ளது என்றால் ஏன் பாவம் செய்ய பயப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் மரித்துட்டாரே, அப்போ ஏன் நீங்கள் பாவம் செய்ய பயப்படுறீங்க? மனுஷ இயல்பு தானே பாவம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கு வசனத்தின் அடிப்படையில் ஏன் வந்துட்டு இந்த நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்யக்கூடாது என்பதற்கான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த தொடரில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கிருபை எதற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தது இந்த கிருபையை எப்படி வந்துட்டு காம விகாரத்துக்குன்னு சில கள்ள போதகர்கள், கள்ள உபதேசகர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு வசனத்தின் அடிப்படையில் பார்த்துருந்தோம். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம் பாவம் செய்ய முடியாது, ஏன் நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கான காரியத்தை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இங்கே என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்கிறான், அப்போ தான் பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போது நீ தேவனால் உண்மையாக பிறந்தவனாக இருப்பாயானால் நீ வந்து உன்னை நீயே காத்து கொள்வாய். அப்போ தான் வந்துட்டு பொல்லாங்கனால் உன்னை தொட முடியாது. அப்போது நீ உன்னை காத்து கொள்ளாத, உன் மனதின்படி செய், உன் இஷ்டத்தின்படி செய்யின்னு சொல்கிறவர்கள் வந்துட்டு தேவனால் உண்டான ஆவி அல்ல. அதை நாம் பகுத்தறிய வேண்டும். இது வந்து மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறது கிடையாது. நம்ம வந்து பகுத்தறியக்கூடிய ஒரு திறன் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம இன்னொருத்தர நியாயம் தீர்க்கல. முதலாவதாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, இது எந்த ஆவி? யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் போதும் சரி, மற்றவர்களும் சொல்லும் போது பேதுருவும் சொல்கிறாரு. அதாவது பவுலப்போஸ்தலன் எழுதக்கூடிய சில நிருபங்களை வந்துட்டு நிறைய பேர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள்னு சொல்கிறாரு. அதே போல் யோவான் சொல்லும் போது எந்த ஆவி என்று சோதித்தறிந்து பாருங்கள்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சோதிக்கும் போது இந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அடுத்தது, தேவனுடைய குமாரனை வந்துட்டு நம் காலின் கீழ் மிதித்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு நம்ம எபிரேயருக்கு எழுதுகிற நிருபர் சொல்கிறாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கிருபை இருக்கின்றனால நம்ம பாவம் செய்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம். தேவகுமாரனுடைய ரத்தத்தை மறுபடியும் நம் காலின் கீழ் மிதிக்கிறதுக்கு சமானமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு அதிக நியாய தீர்ப்பு, கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அது எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அதிக வல்லமை இருந்தாலும் நீ துணிச்சலாக பாவம் செய்யின்னு சொல்கிறது வந்து ஒரு துருபதேசம். இது வந்துட்டு பிசாசினால் உண்டான ஒரு உபதேசம். அடுத்து அதே போல் இப்படிப்பட்டவர்களை குறித்து என்ன சொல்கிறதுனா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டு திருப்பி நாம் செய்த பாவத்தையே செய்வோமானால் அதற்கு வந்து பேதுரு வந்துட்டு 2 பேரை ஒப்பிட்டு சொல்கிறாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோன்னா, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கே 2 காரியத்தை சொல்கிறாரு. நாய் என்ன பண்ணுமா, தான் கக்கின வாந்தியை போய் திருப்பி தின்னுமா. அப்போது அதே போல் தான் இந்த ஹைப்பர் கிரேஸ் பேசுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விட்டு வந்த பாவத்தை திருப்பி போய் தின்னுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் கழுவப்பட்ட பன்றி என்ன பண்ணுன்னா, அதை எந்த சேற்றிலேருந்து எடுத்து கழுவினாங்களோ திருப்பி அதே சேற்றில் தான் போய் விடும். நீங்கள் எத்தனை தடவை ஒரு பண்ணியை கழுவினாலும் திருப்பி அது சேரில் தான் போய் இதை பண்ண ஆசைப்படும், பொருளை ஆசைப்படும். அப்படி தான் இப்படிப்பட்ட இந்த பின்மாற்றக்காரர்களும் சரி, இந்த ஹைப்பர் கிரேஸ் பேசக்கூடியவர்களும் இந்த நாய்க்கும் பன்றிக்கும் தான் ஒப்பாய் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறாரு. அப்போது நம்ம வந்துட்டு பாவமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு நம்ம என்ன படிக்கிறோம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னு நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கோராமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இங்கே வந்துட்டு யோவான் வந்துட்டு 2
வகையான மக்களை பற்றி சொல்கிறாரு. ஒன்று தேவனால் பிறந்தவன், அடுத்தது பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனால் பிறந்தவன் அவர் சொல்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம் செய்யான். அப்போது தேவனால் நீங்கள் பிறந்து மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இருப்பீர்களானால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வித்து உங்களுக்குள் தரித்திருக்கிறது என்றால் உங்களால் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் 2வது வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போது முதலாவதாக பிசாசின் பிள்ளைகள் யாருன்னா நீதி செய்ய மாட்டார்கள். அப்போது இந்த பாவத்தை திருப்பி செய்ய இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படிப்பட்டவர்கள் வந்துட்டு பிசாசின் பிள்ளைகள்னு நான் சொல்லலை, யோவான் அப்போஸ்தலன் அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போது இந்த பிசாசின் பிள்ளைகள் யாருன்னா முதலாவதாக நீதி செய்ய மாட்டார்கள். நீதி செய்கிறதுனா என்னது? பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்கிறது தான் நீதி செய்கிறது. அப்போது நம்ம படிக்கிறோம் இல்லையா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போது பாவத்தை விட்டு விலகி அது இரக்கம் எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாருனா, நம்ம வந்துட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறதுக்கு தான் கொடுக்குறாரு. 2வது காரியம் என்னென்னா, சகோதரனில் அன்பு கூறாமல் இருப்பார்கள். அப்போது ஒரு சகோதரன் மேல் நீ அன்பு கூறுவாயானால் அவன் கட்டாயம் தேவனை அறிய வேண்டும் என்றும் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று தான் விருப்பப்படுவார்கள். அப்போது தேவனை அறிந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் இந்த ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாவம் செய், நீ பாவம் செய்தால் இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீ அவங்கள பின்மாற்றத்துக்குள்ளே நடத்துகிறாங்க. நீ ரட்சிக்கப்பட்டும் நீ பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது என்ன ஆகுதுன்னா, அவங்கள ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகுது. அப்போது பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களை நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயரை சொன்னது போல் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி தன்னுடைய மார்க்கத்துக்கு ஒருத்தனை கொண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறார்கள். இதுதான் இந்த ஹைப்பர் கிரேஸ் போதிக்கக்கூடிய இந்த கள்ள போதகர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது இதை நம்ம பகுத்தறிதலில் என்னன்னு பார்த்தோன்னா, தேவனுடைய பிள்ளைகளா பிசாசின் பிள்ளைகளான்னு பார்த்தா, இப்படிப்பட்ட போதகத்தை கொடுக்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களில் என்ன படிக்கிறோன்னு பார்த்தா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேச சத்தத்தை பெற்ற பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு அந்த காலத்திலேயே எழுதியிருக்காரு. அப்போது இவர்கள் தங்கள் சுய இச்சைக்கேற்ப பிரசங்கிக்கிற இந்த போதகர்களை மக்கள் தான் வளர்த்து விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள்ட்ட செழிப்பு உபதேசமும் இருக்கும். எப்படி இந்த மாதிரி ஹைப்பர் கிரேஸ் பேசுகிறவர்கள்ட்ட செழிப்பு உபதேசம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பேசினா தான் மக்கள் வருவார்கள். கர்த்தரை நம்பிக்கிறவனோ செழிப்பான் அப்படின்னா அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் எடுத்து சில ஒரு வார்த்தைகளை சொல்லி அவர்களை வஞ்சிக்கிறார்கள். தேவனை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு வாழ்க்கையில் பாடு இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருனால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன்னுடைய சிலுவையை சுமந்து வர வேண்டும் தான் சொல்கிறாரு. ஆனால் இவர்களுக்கு எப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது போல கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்கிறார் இல்லையா, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாக இருக்கிறது, ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாக இருக்கிறது. அப்போது இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியம் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சபைகளில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற உபதேசம் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இதை குறித்து நம்ம யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த 3 காரியங்கள், பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு உபதேசம் இல்லை என்றால் அவர்கள் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தில் இல்லை, அவர்கள் பிசாசினுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அப்போது இப்படிப்பட்ட இந்த செழிப்பு உபதேசத்திலையும் ஹைப்பர் கிரேஸ் உபதேசத்திலையும் நீங்கள் இருக்கீங்கன்னா, யூ ஆர் ஆன் யுவர் ஹைவே டு ஹெல். நீங்கள் நரகத்துக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. அதை எதிர்நோக்கி நாம் பிரயாணிப்போம். இந்த தவறான உபதேசத்தில் இருப்பீர்களானால், கட்டுப்பட்டிருப்பீர்களானால் சீக்கிரமாக இதை விட்டு வெளியே நல்ல ஒரு சபையை பார்த்து நீங்கள் அந்த சபைக்கு போகுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
இதுக்கு முந்தின வீடியோ ஹைப்பர் கிரேஸ் பார்ட் 1 நீங்கள் பார்க்கலைன்னா முதல்ல அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து பயனடைங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.